வணக்கம் நண்பர்களே. நம்ம ஷார்ட்ஸ் வீடியோஸை தொடர்ந்து இப்பொழுது கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசலான்னு ஒரு ஆசை, அதனால் வந்திருக்கேன். நம்ம சேனலை முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் எப்பவும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்கிறது இல்லை, பட் இருந்தாலும் எதுக்காக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, மற்றவங்களுக்கும் ஒரு நல்ல கருத்து போய் சேரட்டுமே அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் சொல்கிறேன். ஓகேங்களா? சரி, ஓகே, அடுத்த டாபிக் வரலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். என்ன பேசிட்டு இருக்கோம்னு கேட்டிங்கன்னா, பிரபஞ்சம் தான் நம்மளுக்கு எல்லாத்தையும் கொடுக்குது. பிரபஞ்சம் தான் நம்மளுடைய உடல் இயக்கத்தை பார்க்குது. பிரபஞ்சம் தான் நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்கு. இங்கே நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொன்றுமே பிரபஞ்சம் திட்டமிட்டு நமது கர்மாவின் அடிப்படையில் நடத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பேசிட்டு இருக்கோம். இதில் இப்போ நீங்கள் ஒரு ஜோதிடரையோ அணுகும் பொழுது, ஜோதிடரையோ இல்லை ஒரு ஆன்மீகவாதியை அணுகும் பொழுது சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதாவது உண்மையானவர்கள் அப்படி சொல்ல மாட்டாங்க. பணம் சம்பாதிக்கும் நோக்கத்தில் உள்ளவர்கள் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, இந்த பரிகாரத்தை நீங்கள் இவ்வளவு ரூபாய் செலவு செய்து நான் கொடுக்கக்கூடிய இந்த பொருளை நீங்கள் பயன்படுத்துங்க. இது மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு நண்பர்களே. உங்களில் கூட அனுபவம் இருக்கலாம். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட தொகையை வாங்கிக்கிட்டு ஒரு ஏமாற்று பேர் வழியான ஒரு பொருட்களை உங்களிடத்துல கொடுத்துட்றாங்க. அது போக பார்த்தீங்கன்னா, இப்போ இணையதளம் மூலியமாக நிறைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸ் வீடியோஸ் இப்போ ஒன்றும் இல்லை, 2025 புத்தாண்டு பலன்கள்னு உங்களுடைய ராசி என்னமோ அதை போட்டிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஒருத்தர் 80% பலன் போடுவார், ஒரு 100% பலன் போடுவார், ஒருத்தர் புரட்டி புரட்டி உங்களை அடிக்க போதுமாங்க ஒருத்தங்க சொல்லுவாங்க. அப்படிங்க உச்சத்தில் குடிசையிலிருந்து கோபுரத்திற்கு போறீங்கன்னு சொல்லுவாங்க. ஒருத்தங்க சொல்லுவாங்க உங்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் நிதி நிலைமையில் உங்களுக்கு எந்த சிக்கலும் இருக்காது, நீங்கள் கொடிகட்டி பரப்பீர்கள்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. எது நடக்கிறதாக இருந்தாலும் அது முன்கூட்டியே திட்டமிடப்பட்டு விட்டது. அதனால் நடக்கக்கூடியவற்றை நீங்கள் ஏற்றுக்கொண்டு செல்வதே மனதிற்கு நல்லது. நடக்கக்கூடிய ஏன் மன அழுத்தம் வருதுன்னு கேட்டிங்கன்னா, மனதால் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற சுச்சுவேஷனை நம்மளால் ஏற்றுக்க முடியல. நம்ம எதிர்பார்ப்பு வேற மாதிரி இருக்கிறது, நடக்கிறது வேற மாதிரி இருக்கிறது. அப்போ நிச்சயமாக அதை நம்மளால் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அக்செப்ட் பண்ண முடியுது இல்லைங்க. அதோட ரீசனாக தான் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போது நம்ம எதையுமே ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் நம்ம இந்த வருஷத்தில் ஒரு 10 லட்ச ரூபா நம்ம சேவிங்ஸ் பண்ணி ஒரு அசட்டை உருவாக்கணும்னு நினச்சிருப்போம். 10 லட்ச ரூபா நமக்கு செலவாயிருக்கும், ஆனால் சேவிங்ஸ் ஆயிருக்காது. அதை நினைக்கும் போது ஒரு டிப்ரெஷன், என்னடா கஷ்டப்படுறோம், உழைக்கிறோம், ராத்திரி பகலாக ஓடுறோம், எந்த விதமான பணத்தையும் சேர்க்க முடியலையே அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் இல்லைங்க. நீங்கள் அந்த பணத்தை நீங்கள் சேர்க்க முடியலைன்னா இறைவன் அதற்கு ஒரு காரணம் வச்சிருப்பார், அதுக்கு ஒரு ரீசன் வச்சிருப்பார். உங்களுக்கு மருத்துவ ரீதியான செலவுகள் இல்லாமல் வேறு விதத்தில் செலவுகள் கொடுத்துருக்காரு, அதை நினச்சி கூட நீங்கள் சந்தோஷப்படலாம். சரிங்களா? அதனால் இப்போ நான் கண்டினியூஸாக பேசலான்ட்டு இருக்கிறேன். ஏன்னா நம்ம வீடியோஸ் எல்லாமே நான் 5 நிமிஷத்துக்கு மேலே பேச ஆசைப்படலைங்க. நெக்ஸ்ட் வீடியோ அப்படியே கண்டினியூஸாக நான் போடுறேன். நம்ம வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். ஓகே, நன்றி நண்பர்களே.